நாம இதுக்கு முன்னாடி ஜின்கள் பத்தி 2 பார்ட் வீடியோ போட்டிருக்கோம். நிறைய பேர் பார்ட் 3 வீடியோ வேணும்னு கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. நம்மளோட ஃபாலோவர் ஷேர் பண்ண ஒரு உண்மை சம்பவத்தை ஜின் பார்ட் 3 வீடியோல இன்னைக்கு பார்க்கலாம். நமக்கு இந்த ஒரு விஷயத்த ஷேர் பண்ண நம்மளோட ஃபாலோவர் அவரோட பேரை சொல்ல வேணாம்னு சொல்லிட்டார். திருச்சியை சேர்ந்த அவர் ஒரு இஸ்லாமிய சகோதரர். இஸ்லாம் மதத்துல ஜமாத்துன்னு ஒரு விஷயம் இருக்கு. ஒரு ஊர்ல இருந்து கிளம்பி இன்னொரு ஊர்ல இருக்கக்கூடிய பள்ளிவாசலுக்கு போய் அங்கேயே தங்கி அவங்களோட வழிபாட்டு முறை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் அது. இந்த ஒரு ஜமாத்துக்காக திருச்சியில இருந்து இவர் கிளம்பி திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு பள்ளிவாசலுக்கு போறார். கிட்டத்தட்ட 40 நாள் அங்கே தங்கவும் செய்யறாரு. அப்படி ஒரு நாள் இரவு அவர் தூங்க போறதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு போன் கால் வருது. அதை அட்டன் பண்றாரு. அவருக்கு ரொம்ப க்ளோஸ் ஆன, அவருக்கு ரொம்ப நெருங்கிய சொந்தமுமான அவரோட பிரதர் ஒருத்தர் மவுத் ஆயிட்டார், அதாவது இறந்துட்டார். இந்த ஒரு விஷயம் கேட்டு ரொம்ப மனசு கஷ்டப்படுறாரு. அப்போ மணி சரியா 12 தாண்டுது. அப்போ கை கால்களை கழுவிட்டு, அதை ஒசுன்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு விஷயத்த பண்ணிட்டு தொழுகிறதுக்கு கீழே போறாரு. சேம் டைம் எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. அவர் ஒரே ஆள் தனியா கீழே தொழுகிறதுக்கு போறாரு. அப்படி அவர் தொழுக ஆரம்பிக்கிறாரு. அப்போ ஒரு விஷயத்த கவனிக்க ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு பின்னாடி வெள்ளை கலர்ல ஒரு உருவம் அவர் பண்ணக்கூடிய அசைவுகளை அந்த உருவமும் பண்ணிக்கிட்டு இருக்கு. அவர் குனியும் போது அந்த உருவமும் குனியுது. அவர் எந்திரிக்கும் போது அந்த உருவமும் எந்திரிக்குது. கிட்டத்தட்ட அந்த உருவமும் தொழுதுகிட்டு நிக்குது. ஒரு விஷயத்தை மட்டும் அவர் ரொம்ப தெளிவா கண்டுபிடிக்கிறார். பின்னாடி நின்றுகிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு உருவம் மனுஷன் இல்ல அப்படிங்கிறது உணர ஆரம்பிக்கிறார். ஒரு வழியா தொழுகையை முடிக்கிறாரு. கண் இமைக்கிற அந்த ஒரு நிமிஷத்துல ஓடவும் ஆரம்பிக்கிறார். அந்த உருவம் சட்டுன்னு மறைஞ்சும் போயிருக்கு. இந்த ஒரு விஷயத்த பார்த்த அவரு, நான் அங்க பார்த்தது ஜின் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப ஆழமா நம்ம கிட்ட பதிவு பண்ணியிருந்தாரு. இது எல்லாத்தையும் விட இவர் சொன்ன இந்த ஒரு விஷயம் நம்மளை பயங்கர ஆச்சரியப்படுத்துச்சு. அது மட்டும் இல்ல, நமக்கே தெரியாத இந்த ஒரு விஷயத்த இவர் நம்ம கிட்ட ஷேர் பண்ணியிருந்தார். எப்படி இஸ்லாமிய நண்பர்கள் பள்ளிவாசல்ல போய் தொழுகுவாங்களோ அதே மாதிரி ஜின்கள் இரவு நேரத்துல பள்ளிவாசல்ல தொழுகுமா. அதனாலதான் இரவு நேரத்துல பள்ளிவாசலுக்கு தனியா தொழுக போக கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்கன்னு அவர் நம்ம கிட்ட சொன்னாரு. இன்னும் இந்த மாதிரி ஜின்கள் வீடியோ நிறைய இருக்கு. வேணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளை ஃபாலோ பண்ணிக்க.